ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய காரில் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அதை நானே எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்றது தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஆட்டோமேட்டிக் பவர் விண்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகலை, அவ்வளோதான். என்ன ஆச்சுன்னா, சர்வீஸ் விட்டுட்டு வண்டியை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன், இந்த மாதிரி இது ஒர்க் ஆகலை, ஆட்டோமேட்டிக்காக விண்டோ க்ளோஸ் ஆகலை, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகலை. ஒன் டேப்பில் க்ளோஸ் ஆகும் இல்லையா, அது ஒர்க் ஆகலை. ஸோ ஆனாலும் அந்த வண்டியை கண்டினியூஸாக வண்டி ஓட்டிகிட்டே இருந்தேன். பட் எனக்கு கடுப்பாகவே இருக்கும். வண்டியில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அது வந்து சரி பண்ணுற வரைக்கும் நமக்கு அந்த கடுப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். இது ஒரு குறையாகவே ஃபீல் ஆகிட்ருக்கும். ஸோ முன்னால் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் விட முடியாத சுச்சுவேஷன், ஃபேமிலியோட அங்கே இங்கேயும் போயிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நாள் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ ரிசர்ச் பண்ணுறப்போ கிடச்சது தான் அந்த ஹேக்கு. என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அந்த பட்டன் இருக்கு இல்லையா, பவர் விண்டோ பட்டன், அந்த பட்டனை வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் மேலே நீங்கள் வந்து ஃபுல் பண்ணி வச்சுருக்கணும். அந்த டோர் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வச்சுக்கோங்க, ஒரு 5 செகண்ட்ஸ் ஆச்சும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 20 செகண்ட்ஸ் அதை அப்படியே புல் டவுன் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் ஸ்டில் அது ஓப்பன் ஆனதுக்கப்புறமும் ஒரு 5 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ரோக்ராம் ரீசெட் ஆகுது. ரீசெட் ஆனதுக்கப்புறம் இந்த டிஃபால்ட்டு பிஹேவியர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. இத்தனை சிங்கிள் டேப் நீங்கள் வந்து பவர் விண்டோவை மேலே கொண்டு போய்க்கலாம், கீழே கொண்டு வந்துக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன இருக்குது, சப்ஸ்கிரைபு எல்லோரும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.